இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நமக்கு கிருபையாக நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து அவருடைய மேன்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். முதலாவது நம்முடைய தேவனுக்கு நம் இரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடம் பவுலின் பிரயாணங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய சத்தியங்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த பாடங்களை குறித்து பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சுவிசேஷ பிரயாணங்கள் அங்கே மேற்கொண்டார். 3 சுவிசேஷ பிரயாணங்கள். அதற்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரோமாபுரிக்கு. அந்த ஒரு பிரயாணம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ரோமாபுரியில் பண்ண அந்த சுவிசேஷ ஊழியங்கள், அவர் மரண பரியந்தம் அவர் சத்தியத்தை சொல்லிகிட்டே தான் இருந்தார். இப்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த பிரயாணங்கள், அவருடைய ஊழியங்கள், இதை குறித்து நாம் ஒரு 4 அல்லது 5 வாரங்கள் நம்ம தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். சரி, இதில் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்த்தோம்னா பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், ஒரு தேவன் மீது, பிதாவாகிய தேவன் மீது இருந்த ஒரு வைராக்கியத்தினால ஆதி சபையை ஆரம்ப காலகட்டங்களில் துன்பப்படுத்திட்டு இருந்தார். பாருங்கள், அவர் ஒரு பரிசேயராக இருந்தார். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஞானம் மிகுந்த ஒருத்தராக இருந்தார். அதாவது கமாலியலுடைய பாதத்தில் அவர் அங்கே நியாயப்பிரமாணம் எல்லாம் கற்றுக்கொண்டது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். சரி, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்த்தோம்னா பாருங்கள், இவர் ஏன் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வரலாம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகளாய் இருங்கள். பாருங்கள், ரொம்ப ஒரு அருமையான வசனம். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாருங்கள், நான் எப்படி கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணனோ அதே மாதிரி நீங்களும் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சரி, இப்போ நம்ம இந்த அழைப்பில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவரை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு முன்னோடியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை பின்பற்றி நமக்கு ரோல் மாடலாக அங்கே வாழ்ந்து காட்டியிருக்கார். ஸோ அவர் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினாரோ அதே மாதிரி நாமும் அங்கே கிறிஸ்துவை பின்பற்றணும். அந்த அடிப்படையில் பாருங்கள், இப்போ நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினார், அவருடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது, தேவன் இதிலெல்லாம் நமக்கு என்ன படிப்பினைகளை வச்சுருக்கார். அநேக படிப்பினைகள் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் நமக்கு புது சிருஷ்டிக்கு அநேக படிப்பினைகளை ஆங்காங்கே அப்படியே வச்சுருக்கார். இது எல்லாம் நாம் ஒவ்வொன்றா நாம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இப்போ பவுலை குறித்து எந்த இடத்துல முதல்ல அங்கே பைபிளில் அங்கே ரெஃபரன்ஸ் அங்கே காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸ்தேவானை அங்கே கல்லெறிஞ்சு அங்கே கொலை செய்யும்போது பாருங்கள், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் வாசிக்கலாம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பாருங்கள், ஸ்தேவானை அங்கே கல்லெறிந்து கொலை செய்யும்போது அந்த ஒரு இடத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் அங்கே காணப்படுது. பாருங்கள், இவரும் அதற்கு அங்கே சம்மதித்து அவங்க ஸ்தேவானை கொலை பண்ணுறாங்க. இப்போ அதற்கப்புறம் பார்த்தோம்னா பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், பிதாவாகிய தேவன் மீது இருந்த ஒரு பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் ஆண்டவர் அங்கே ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்தவர்களை ஆதி சபையை துன்பப்படுத்துகிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான். அதுக்கப்புறம் அவர் தமஸ்கு போகிறார். அங்கே தமஸ்கு போகும்போது போகிற வழியில் பாருங்கள், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு மகிமையான அந்த ஒரு ஒளி அங்கே அவருக்கு அடிக்குது. அவருக்கு அடித்து நமக்கு அந்த கண் அவருக்கு பார்வை இல்லாமலாம் போகிற ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது. பாருங்கள், அப்போ தான் பாருங்கள், அந்த ஒரு ஒளி அடித்து கீழே விழுந்துடுறார். சுற்றி இருக்கிற எல்லாருமே அங்கே ஒரு பயத்தோடு அங்கே பார்க்குறாங்க. அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட பாருங்க ஆண்டவர் அங்கே பேசுகிறார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாருங்க, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி அவர் கீழே விழுந்து கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே,
முள்ளில் ஏப்பா உதைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர் அங்கே கேட்குறார். இப்போ என்ன முள்ளில் உதைக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், அந்த ஒரு காலகட்டத்தில எல்லாம் பாருங்கள், இந்த பெரிய விலங்குகள், அதாவது யானை, குதிரை, இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வழி நடத்துவதற்கும் பாருங்கள், சின்ன குச்சி, ஒரு சவுக்கு இதனாலெல்லாம் முடியாது. அதுக்கு பெருசாக வழி இருக்காது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது ஒரு முள்ளு மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தாற்றுக்கோள் அப்படின்னாலாம் சில இடத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கும். பாருங்கள், ஒரு பெரிய கோல் மாதிரி இருக்கும், அதனுடைய எண்டில் சின்ன சின்ன முள்ளு மாதிரி அங்கே குத்தி வச்சுருப்பாங்க. அப்போது அதை வச்சு தான் வந்து அந்த அந்த விலங்குகளை, பெரிய விலங்குகளை வழி நடத்துவாங்க. அப்போது அதில் தட்டும்போது அதுக்கு முள் குத்தும். அப்போ சில நேரத்தில் அந்த விலங்குகள் டக்குன்னு அந்த கோபத்தில் அந்த வழியில் அந்த முள்ளையே உதைக்கும், திரும்ப அதுக்கு வலிக்கும். ஸோ இதுதான் அங்கே ஆண்டவர் அங்கே சொல்கிறார். பாருங்கள், ஏப்பா நீ முள்ளில் உதைச்சிட்டு இருக்க, பாருங்கள், கிறிஸ்தவர்கள் நீ துன்பப்படுத்திகிட்டு இருக்க, அது உனக்கு தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே சொல்கிறார். பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒளி பார்த்தது நிமித்தம் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மகிமையுள்ள ஒரு பிரகாசமான ஒரு ஒளியினால் அவருடைய பார்வை அங்கே பறிபோகுது. பாருங்கள், 3 நாள் அவர் வந்து பார்வை இல்லாமல் அங்கே இருக்கார். பாருங்கள், அதற்கப்புறம் அனனியா, நமக்கு இந்த சம்பவங்கள்லாம் தெரியும், அதனால் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக போயிடலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பார்வை இல்லாமல் இருக்கும்போது பாருங்கள், அனனியா தீர்க்கதரிசி அங்கே தேவனுடைய சார்பாக அங்கே வரார். பாருங்கள், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்கள், ஆண்டவர் வந்து அந்த அனனியா தீர்க்கதரிசிட்ட சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்குறக்கு அங்கே அனுப்புகிறார். நீ போப்பா, அவர் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளோ பாடுபடணும்னு அவருக்கு நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாத்தையும் அங்கே காட்டுறார். பாருங்கள், அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் பாருங்கள், 2 கொரிந்தியரில் பவுல் 12:2 நம்ம சொல்கிறார். பாருங்கள், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். ஸோ கம்ப்ளீட் விசன், அதாவது ராஜ்யத்தில் நடக்கிற சம்பவங்கள் வரைக்கும் அங்கே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே வெளிப்படுத்திடுறார். அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், அதுக்கு பார்வை அவருக்கு அங்கே வருது. பட் இருந்தாலும் அந்த கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ அதற்கப்புறம் அவருடைய ஊழியங்களை குறித்து பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவர் அரபி தேசத்துக்கு அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், இதற்கு கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துலலாம் அங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதற்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு திரும்ப எங்கே வரார் அப்படின்னா பாருங்கள், இதே தமஸ்கு பட்டணத்துக்கே வரார். தமஸ்கு பட்டணத்தில் வந்து இங்கே கொஞ்ச நாள் அவர் இந்த ஊழியங்களை செஞ்சிட்ருக்கார். இப்படி தமஸ்குவில் அவர் ஊழியங்கள் அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் இங்கே யூதர்களால் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு ஒன்று வருது. எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவர்கள் எல்லாருமே கோட்டை சுவர் வரைக்கும் அங்கே பெரிய பாதுகாப்பு போட்டு அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது சகோதரர்கள் எல்லாம் பாருங்கள், பவுலை ஒரு கூடையில் வச்சு அந்த கோட்டை சுவருக்கு வெளியில் சேஃபாக பாதுகாப்பாக கீழே அங்கே இறக்குறாங்க. சரி, அதற்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எருசலேம் பட்டணத்துக்கு வரார். அவருடைய ஆரம்ப காலங்களில் பார்த்தோம்னா சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் கூட பாருங்கள், சீஷர்கள் எல்லாம் பவுலை வந்து ஆரம்பத்தில் சேர்த்துக்கொள்வதற்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா சீஷர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலம். அதுக்கப்புறம் தான் அவர் சத்தியத்துக்குள்ளே வரார். அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் பாருங்கள், சீஷர்கள் எல்லாம் பவுலை சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. முதல்ல பர்னபா தான் தைரியமாக அப்போஸ்தலனாகிய பவுலை சேர்த்து கொண்டு அங்கே அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அந்த ஊழியங்கள் எல்லாம் அங்கே செய்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் பாருங்கள், அந்த 9ஆம் அதிகாரத்தில் அநேக சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் அப்படியே படிச்சுக்கங்க. இதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எங்கே வராங்க அப்படின்னா பவுலும் பர்னபா இவங்கெல்லாம் அந்தியோகியா பட்டணத்தில் வந்து அங்கே ஊழியம் பண்ணுறாங்க சபையில். பாருங்கள், எருசலேமிலிருந்து மேலே மறுபடியும் அந்தியோகியா பட்டணத்துக்கு அங்கே வந்துடுறாங்க. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மானாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பாருங்கள், அந்தியோகியா பட்டணத்தில் இவர்களுடைய ஆரம்ப காலத்தில் சபைகளில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ நமக்கு தெரியும் இந்த ஒரு அந்தியோகியா பட்டணத்தில் தான் முதல்ல பாருங்கள் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் அங்கே முதல்ல அங்கே உருவாகுது. கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் முதல்ல இந்த அந்தியோகியில் அதாவது சிரியன் அந்தியோகியான்னு சொல்லுவாங்க. அதாவது எருசலேமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்தியோகியா. அப்போது பாருங்கள் இங்கே தான் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் அங்கே வழங்கப்படுது. இவர்கள் தொடர்ந்து அங்கே தேவனுடைய ஊழியங்களை அங்கே செஞ்சிட்ருக்காங்க. ஒரு ரைட் டைம் வருது. அப்போது பாருங்கள் தேவன் அங்கே என்ன சொல்கிறாராம் பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். பாருங்கள், இப்போ இப்படியே ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது முதல்ல இப்போ தேவன் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பவுலையும் பர்னபாவையும் இவங்க 2 பேர்த்தையும் சபையில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் மேற்கொண்டு ஊழியம் செய்வதற்காக நீங்கள் சபையை விட்டு பிரித்து நீங்கள் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு அங்கே தேவன் அங்கே சொல்கிறார். ஸோ அதற்கப்புறம் இவர்களுடைய அந்த முதல் மிஷினரி பயணம், ஃபர்ஸ்ட் மிஷினரி ஜேர்னி இது ஆரம்பிக்குது. அந்தியோகியாவிலேருந்து ஆரம்பிக்குது. பாருங்கள், இப்போ ஒவ்வொரு இடமா போவாங்க. இதில் அங்கே என்ன சம்பவங்கள் நடக்குது, தேவன் அதில் நமக்கு என்ன படிப்பினை வச்சுருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். சரி, இப்போது அந்தியோகியாவிலேருந்து இவங்க கிளம்புறாங்க. ஃபஸ்ட்டு எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்கள் கீழே இருக்கிற அந்த சீப்ரு தீவு அப்படிங்கிற இடத்துக்கு தான் வராங்க. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். பாருங்கள், செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து அங்கேருந்து கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு வராங்க. சரி, ஏன் சீப்ரு தீவுக்கு வரணும்? இதுக்கு ஏதாவது விசேஷித்த காரணம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, பாருங்கள் பவுலும் பர்னபாவும் வராங்க. ஏன் இவங்க சீப்ரு தீவை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, பாருங்கள் பர்னபாவுடைய சொந்த ஊர், பாருங்கள் அவருடைய ஊர் வந்து அந்த சீப்ரு தீவு. பாருங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, பாருங்கள் சீப்ரு தீவானும் லேவினும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா. பாருங்கள் பர்னபாவுடைய அந்த ஊர் தான் வந்து சீப்ரு தீவு. அதனால் பாருங்கள் இப்போவே நாமளும் கூட இப்போல்லாம் ஒரு ஊரில் சத்தியம் சொல்ல போகணும் அப்படின்னா, பாருங்கள் அங்கே யாராவது நம்ம சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்க எடுத்து அதை செய்வாங்க. இல்லாத இடத்துலையும் ஊழியங்கள் நடக்குது. பட் விசேஷமாக பார்த்தோம்னா அங்கே சகோதரர்கள் யாராவது இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நம்ம ஊழியங்கள் செய்வது உண்டு. நமக்கு ஏதாவது அங்கே ஒரு சப்போர்ட் அங்கே இருக்கும். அப்போது அந்த ஒரு அடிப்படையில் பாருங்கள் இவர்களும் அங்கே இவர்களுடைய ஊர் சீப்ரு தீவு, முதல்ல நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீப்ரு தீவுக்கு வந்து அங்கே ஊழியத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சீப்ரு தீவில் எங்கே வராங்க அப்படின்னா, பாருங்கள் ஃபஸ்ட்டு சாலமி அப்படிங்கிற பட்டணத்துக்கு வராங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு சாலமி தான் வராங்க. அதுக்கப்புறம் பாப்போ அப்படிங்கிற பட்டணத்துக்கு போகிறாங்க. இந்த இடத்துல பவுல் பர்னபா 2 பேர் வராங்க. கூடவே இன்னொரு மிக முக்கியமான ஒரு சகோதரர் இவங்க கூடயே வரார். யார் அவர்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். பாருங்கள், சாலமி பட்டணத்தில் இவர்கள் அங்கே தேவனுடைய வசனத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரராக அங்கே இருக்கார். யார் இந்த யோவான்? பாருங்கள், இவரை குறித்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்தினுடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவனுடைய தூதனால் அங்கே விடுவிக்கப்பட்டு அவர் அந்த நைட் வருவார். மிட் நைட்டில் அவர் வரும்போது பாருங்கள் எருசலேமில் சபைகளில் இவங்க எங்கே கூட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, பாருங்கள் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் அப்படின்ட்டு இருக்கும். பாருங்கள் மரியாள், பாருங்கள் எருசலேம் ஆதி சபையில் அந்த ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருந்த ஒரு காலகட்டத்தில் சபைகள் கூடுவதற்கு ஒரு சென்டர் பிளேஸாக பாருங்கள் இந்த மரியாள் அந்த ஒரு சகோதரியுடைய வீடு அங்கே இருந்திருக்கு. அங்கே தான் இவங்க எல்லாம் கூடி அங்கே ஜெபம் பண்ணுறது, சபை கூடுகைகள் அங்கே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த மரியாளுடைய பையன்தான் இந்த மார்க்கு என்கிற யோவான், ஜான் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த மரியாள் யார் அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க பர்னபாஸுடைய சகோதரி. அப்போ பர்னபாஸ் மார்க்கு இவங்கெல்லாம் பாருங்கள் சொந்தக்கார மார்க்குடைய மாமா தான் பர்னபா
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். சரி, இப்போது பாருங்கள், இப்போ இந்த 3 பேரும் வராங்க. அதாவது பவுல், பர்னபா, மார்க் 3 பேரும் சந்தோஷமாக அந்த ஒரு ஊழியத்துக்குள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு சாலமி பட்டணத்தில் அங்கே பிரசங்கிக்கிறாங்க. அதற்கப்புறம் அங்கிருந்து அடுத்தது பாப்போ அப்படிங்கிற பட்டணத்துக்கு வராங்க. சீப்புரு தீவில் இருக்கிற அடுத்தது பாப்போ பட்டணத்துக்கு வராங்க. இங்கே தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். இங்கே ஒரு யூதனை பார்க்குறாங்க. இவர் யார் அப்படின்னா பர்யேசு அப்படிங்கிற ஒரு பேர். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர் ஒரு மாய வித்தைக்காரன், அதாவது மெஜிசியன், அதாவது மாய தந்திரங்கள் செய்யக்கூடிய ஒரு மாய வித்தைக்காரனாக அவர் இருந்திருக்கார். பாருங்க, அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த விழுந்து போன தேவ தூதர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இந்த மாதிரி மந்திர தந்திரங்கள் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இந்த ஒரு யூதன் அங்கே இருந்திருக்கார். அப்போது இவர் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கார் அப்படின்னா, பாருங்கள், இந்த ஒரு தீவில் பாப்போ பட்டணத்தில் அந்த ஒரு பட்டணத்தினுடைய அந்த அதிபதி ஒருத்தர் இருக்கார், செர்கியூ பவுல் அப்படிங்கிற ஒரு அதிபதி. அவர்கிட்ட இருந்து, அவர் கூட இருந்து இந்த மாய தந்திரங்கள் இதெல்லாம் அவர் அங்கே செஞ்சிட்ருக்கார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பட்டணத்தினுடைய அதிபதி அந்த செர்கியூ பவுல், அவர் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சத்தியத்தை கேட்கறதுக்கு, பவுல்கிட்ட சத்தியத்தை கேட்கறதுக்கு இவர் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தார். பாருங்க, அந்த பட்டணத்தினுடைய அதிபதி அவர் தேவனுடைய வசனத்தை கேட்க ரொம்ப ஒரு வில்லிங்காக இன்ட்ரெஸ்டாக இருக்கார். ஆனால் இந்த மாய வித்தைக்காரன் இவர் என்ன பண்ணுறார், விட மாட்டேங்கிறார். பாருங்க, எதிர்த்து நிற்கிறார். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். பாருங்கள், பவுல் பர்னபா கூட எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் எப்படி வசனத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறார். இப்போ தான் பவுல் என்ன பண்ணுறாராம், பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9-10. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. பயங்கரமாக திட்டுறார். பாருங்கள், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறார். திட்டிட்டு பாருங்கள், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. பாருங்கள், அந்த இடத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். பாருங்க, உடனடியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட். இப்பொழுதே நீ வந்து சில காலம் சூரியனை காணாமல் நீ ஒரு குருடனாக இருப்பாயின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சொன்ன உடனே அவருக்கு பார்வை பறி போயிடுது, கண்ணு தெரியாமல் அவர் போயிடுறார். பாருங்கள், இப்போது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த ஒரு சம்பவத்தை பார்த்த இந்த அதிபதி இவர் வந்து சத்தியத்துக்குள்ளே வந்துடுறார். பாருங்கள், அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு ஒரு விசுவாசத்துக்குள்ளே அங்கே வந்துடுறார். சரி, இந்த சம்பவம் என்ன ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். இந்த ஒரு பாடம் பார்த்தோம்னா, நம்முடைய மூத்த சகோதரர்களெல்லாம் அநேக கட்டுரைகள் அங்கே எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மொத்த வாழ்க்கையும் குறித்து பார்க்கும்போது, பவுலுடைய வாழ்க்கை 7 கால சபையில் நடந்த சம்பவங்களுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு நிழலாக இருக்கிறத ஆங்காங்கே குறிப்பிடுறாங்க. பாருங்கள், அதில் இந்த ஒரு சம்பவம் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆரம்ப கால ஊழியத்தில் இந்த ஒரு விஷயம் முதல் சபையில் நடந்த விஷயங்களை அடையாளப்படுத்துகிறதா எங்கள் சகோதரர்கள் குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, பாருங்கள், பவுல் அங்கே சத்தியத்தை முதல்ல கொண்டு வரார், சத்தியத்தை சொல்கிறார். ஆனால் இந்த மாய வித்தைக்காரன் அவர் வந்து எதிர்த்து நின்று பவுலுக்கு சத்தியத்தை சொல்லாதபடி எதிர்த்து நிற்கிறார். அதனால் அவருடைய பார்வை சில காலம் குருட்டுத்தன்மைக்குள்ளே அங்கே போயிடுச்சு. இதே மாதிரி ஆதி சபையில் முதல்ல அங்கே சத்தியம் அங்கே சொல்லப்படுது. யாருக்கு நமக்கு தெரியும், முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அங்கே சத்தியம் அங்கே போகுது. அந்த ஒரு அழைப்பு அவர்களுக்கு தான் அங்கே போகுது.
ஆனால் அவங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கலை. தேவகுமாரனையே சிலுவையில் அரைஞ்சிட்றாங்க. கடைசியாக பவுல் வரைக்கும் அங்கே எல்லாம் போய் சத்தியத்தை சொல்கிறாங்க, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. இங்கே எப்படி இவர் ஒரு குருட்டுத்தன்மைக்குள்ளே போனாரோ அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு பிளைண்ட்னஸுக்குள்ளே அங்கே போகிறாங்க. பாருங்கள், வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். பாருங்க, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இது இங்கிலீஷில் பார்த்தோம்னா பாருங்கள், பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ரோமன்ஸ் 11:25 பாருங்கள், பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஒரு குருட்டுத்தன்மைக்குள்ள இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்க முடியாத, ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடியாத ஒரு பிளைண்ட்னஸுக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே போயிடுவாங்க. இப்போ வரைக்கும் அதே ஒரு நிலைமைக்குள்ளே தான் இருக்காங்க. சபை நிறைவு வரைக்கும், அதான் புறஜாதியர் நிறைவு உண்டாகும் வரைக்கும் அவர்களுக்குள்ள அந்த பிளைண்ட்னஸ், இருதய கடினம் அங்கே இருக்கும். சரி, இந்த ஒரு பாடம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்கள், மகா பெரிய அழைப்பு போது அசட்டை பண்ணிட்டாங்க. இப்போ இதே மாதிரி ஒருவேளை இப்போ நமக்கும் அந்த ஒரு அழைப்பு இப்போ நம்ம வந்திருக்கு, அந்த அழைப்பில் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஒருவேளை நாமும் இந்த ஒரு அழைப்பை நம்ம அசட்டை பண்ணணும் அப்படின்னா அங்கே எப்படி ஒரு பிளைண்ட்னஸுக்குள்ளே அங்கே போனாங்களோ பாருங்கள், அதே மாதிரி நாமும் ஒரு ஆவிக்குரிய ஒரு பிளைண்ட்னஸுக்குள்ளே அங்கே போக நேரிடும். இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஏன் அந்த ஒரு அழைப்பை அசட்டை பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு சம்பவத்தில் கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், இந்த ஒரு மாய வித்தைக்காரன் கெட்டுப்போன தேவதூதர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அங்கே இருக்கார். அப்போ கவனிக்கலாம் பாருங்கள், நாமும் இந்த ஒரு அழைப்பை அசட்டை பண்ணிட்டு தொடர்ந்து சாத்தானுக்கும் அவனுடைய அந்த கெட்டுப்போன தூதர்களுக்கும் நாம் தொடர்ந்து இடம் கொடுத்துட்டு வந்தால் நம்முடைய கண்களும், ஆவிக்குரிய கண்களும் குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸுக்குள்ளே நாமும் போக நேரிடும். எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள், ஒருவேளை இப்போ நம்ம கெட்டுப்போன தேவதூதர்களோட இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம இருக்கமா அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? மூத்த சகோதரில் அழகாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நல்லா இருப்போம், திடீர்னு நமக்கு நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி ஒரு கோபம், ஒரு எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் மீறி அது திடீர்னு நமக்கு வருது இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நாம் இந்த கெட்டுப்போன தேவதூதர்களுக்கு இடம் கொடுக்கிறோம், அவங்க நம்மை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. மூத்த சகோதரர்கள் அழகாக சொல்கிறாங்க. பாருங்கள், இதுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் சகோதரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அங்கே இருக்கணும். அப்போ ஒருவேளை நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து நம்ம இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் நம்ம இடம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்குமா, ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமைக்குள்ளே போகுமா. எப்படி பாருங்கள், இந்த ஒரு மாய வித்தைக்காரன் அவருடைய அந்த கேரக்டரை குறித்து பவுல் அங்கே சொல்கிறார் பாருங்கள், அவர் எப்படிப்பட்டு இருந்திருக்கார் அப்படின்னா, ஒருவேளை நாமும் இந்த கெட்டுப்போன தேவதூதருக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தால் நம்மளுடைய கேரக்டரும் இதை நோக்கி போகிறதுக்கு உரிய ஆபத்து அங்கே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன கேரக்டரு பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. பாருங்க, எல்லா கபடம், அதாவது நீங்கள் திருவிழித்தில் படிச்சிங்கன்னா வஞ்சகம் அப்படின்ட்டு இருக்கும். அப்போது பாருங்கள், இருதயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் நமக்கு தெரியும். எந்த கள்ளம் கபடம் இல்லாமல் பழகணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் இருதயத்துக்குள்ளே ஒரு வஞ்சகம் உள்ளே வந்துடுமா, தொடர்ந்து கெட்டு போன தேவதூதர்கள் நாம் இடம் கொடுத்துட்டு இருந்தா. அப்போ அந்த ஒரு வஞ்சகம் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவோம். அதே மாதிரி எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பழி பாவம் எதற்கும் அஞ்சாதவனே திருவிவிலியத்தில் போட்டிருக்கு. அப்போ எதற்கும் பயப்பட மாட்டோம். இது ஒரு தப்பு, இது தேவனுடைய பார்வையில் இது நம்ம கற்பனைகளுக்கு விரோதமாக ஒரு தவறு செய்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் எந்த பழி பாவத்திற்கும் அஞ்சாத ஒரு நிலைமைக்குள்ளே, துணிகரமான ஒரு தவறுகளை செய்யக்கூடிய நிலைமைக்குள்ளே போய் நம்ம மாட்டிடுவோம். பாருங்கள், நீதிக்கெல்லாம் பகைங்கனே. நீதின்னா நமக்கு தெரியும், தேவனுக்கு கீழ்ப்படிதல், அவருடைய கற்பனைகள் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலை விட்டு நாம் விழுந்துருவோம், கீழ்ப்படிய மாட்டோம். ஸோ இது எல்லாமே அந்த கெட்டுப்போன தேவதூதர்களுக்கு நம்ம தொடர்ந்து இடம் கொடுத்துட்டு இருந்தால் பாருங்கள், அவர் அப்படி தான் இருந்திருக்கார், அந்த பரியேசு அப்படிங்கிற மாய வித்தைக்காரன்.
அதே மாதிரியான ஒரு ஆபத்துக்குள்ளே நாமும் போய் மாட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத நாணப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பாருங்கள், பேதுரு சொல்கிறார், எந்த ஒரு துர்க்குணமும் இல்லாமல் புதிதாய் பிறந்த குழந்தைக மாதிரி இருங்க. யதார்த்தமான அன்பு, யதார்த்தமான விஷயங்கள். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் சகோதர சகோதரிகிட்ட பழகும்போது யதார்த்தமாக இருக்கணும். கோபம் வந்தாலும் யதார்த்தமாக கடிந்து கொண்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கணும். அதை உள்ளுக்குள்ளே வச்சு அந்த கசப்பை நம்ம தொடர்ந்து வளர்த்திடக்கூடாது. இதுதான் அங்கே சொல்கிறார் பாருங்கள். சகோதர சகோதரிகள்கிட்ட நம்ம பழகும்போது எப்பயுமே நம்ம மற்ற சகோதரர்களை அவர்களை காயப்படுத்தாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல், ஸோ அந்த ஒரு நிலைமைக்குள்ளே நாம் இருக்கணும். அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஒருவேளை நம்ம சகோதர சகோதரிகள் மேலே ஒரு வஞ்சகம் வச்சுட்டு பழி பாவத்திற்கு அஞ்சாமல் அவர்களை நம்ம துன்பப்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம ஆதியில் நம்ம இந்த வசனம் ஒன்று படித்தோம் இல்லைங்களா, நீ முள்ளில் உதைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே பவுல்கிட்ட சொல்லுவார் இல்லைங்களா. முதல்ல பவுல் வந்து அங்கே சகோதரர்களை துன்பப்படுத்தும் போது அதே மாதிரி தான் இன்றைக்கி நாமும் நம்ம சகோதரர்கிட்ட யதார்த்தமாக பழகாமல் உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சுட்டு வஞ்சம் வச்சு அவர்களை நம்ம துன்பப்படுத்திட்டு இருந்தோம்னா நாமும் முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு தான் வலிக்கும். நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டம் தடைபடும். கடைசியாக நான் அது எங்கே போய் நிற்கும், அங்கே எப்படி ஒரு சில காலம் சூரியனை காணாமல் குருடான ஒரு நிலைமைக்குள்ளே அந்த பரியசு போய் மாட்டினாரோ அதே மாதிரி நாமும் படிப்படியாக சத்தியம் தெரியாத, சத்தியத்தை உணர முடியாத, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆவிக்குரிய ஒரு பிளைண்ட்னஸுக்குள்ளே அங்கே போய் நம்ம மாட்டிடுவோம். பாருங்கள், தான் கொரிந்து சபையில் இதே பிரச்சனை தான் அங்கே இருந்துச்சு. பாருங்கள், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பாருங்கள், அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய், ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், ஒரு வியாதிக்குள்ளே அங்கே போய் கடைசியில் ஒரு நித்திரை, அதாவது புது சிருஷ்டி மரித்து போன ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போய் அங்கே மாட்டிடுவோம். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக. ஸோ ஆரம்பத்திலிருந்து எப்போவுமே நம்ம சகோதரர்கிட்ட பழகும்போது ஒரு யதார்த்தமான ஒரு அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா அங்கே இருக்கணும். சரி, ஸோ இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம கவனித்தோம்னா பாருங்கள், அந்த ஒரு அதிபதி சத்தியத்துக்குள்ளே வரார். இந்த எலிமா அவர் வந்து பாருங்கள், அவர் வந்து எதிர்த்து நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போய் இந்த மகா பெரிய வாய்ப்பை அவர் இழந்து போகிறார். அதே நேரத்தில் இன்னொரு சகோதரரும் இந்த ஒரு ஊழியத்திலிருந்து ஐக்கியத்திலிருந்து வெளியேறுகிறார். பாருங்கள், அடுத்து என்ன நடக்குது. இப்போ அடுத்தது இந்த பாப்போ பட்டணத்திலிருந்து சகோதரர்கள் எங்கே வராங்க அப்படின்னா மேலே பெர்கே பட்டணத்துக்கு மேலே வராங்க. பம்பிலியா நாட்டில் இருக்கிற பெர்கே பட்டணம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். பாருங்கள், இப்போது அடுத்தது பெர்கே பட்டணத்துக்கு வராங்க. இங்கே என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா பாருங்கள், யோவான், ஜான் மார்க்குவாகிய யோவான், இவர் வந்து இந்த ஊழியத்தை விட்டு டக்குன்னு பின்வாங்கிடுறார், பிரிஞ்சு போயிடுறார். களைப்பை மீது கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்குற ஒரு நிலைமை தான். பாருங்கள், பின்வாங்கி இவர் ஊருக்கு ஜெருசலேம் போகிறேன்னு அவர் கிளம்பிடுறார். ஏன் இவர் போகிறார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா அவர் ரொம்ப சின்ன பையன்தான், சின்ன வயசு. அப்போ தான் முதல்ல அங்கே ஊழியத்துக்குள்ளே வரார். இப்போ வரும்போது இப்போ இந்த பாப்பே பட்டணத்தில் நடந்த இந்த சம்பவங்கள் இது எல்லாமே இவரை ஏதாவது ஒரு பயத்துக்குள்ளே தள்ளி இருக்கலாம். ஏன்னா சின்ன வயசில் ஒரு சகோதரர் தான். அல்லது இவருக்கு வீட்டு ஞாபகம் அல்லது இந்த பயணத்தினுடைய கடினத்தன்மையெல்லாம் பார்த்து இவர் வீட்டு ஞாபகம் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ, ஆனால் இவர் வந்து ரிட்டன் அங்கே கிளம்பிடுறார். ஆனால் பாருங்கள், இவர் டக்குன்னு இவர் கிளம்பிட்டார். ஆனால் இதனுடைய முடிவு இதனுடைய விளைவு பயங்கரமாக இருந்திருக்கு. என்ன அப்படின்னா பின்னாடி அடுத்த 2வது சுவிசேஷ இவங்க இந்த பயணமெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த சுவிசேஷ பிரயாணத்துக்கு போகும்போது இந்த ஒரு சம்பவத்தின் நிமித்தம் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று வந்து அதன் நிமித்தம் அவர்கள் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க.
பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விளைவாக அங்கே நடந்திருக்கு. ஒரு பிரிவினை நோக்கி அங்கே கொண்டு போயிடுச்சு. டக்குன்னு ஒரு கிளம்பி வந்துட்டார், ஆனால் இதனுடைய விளைவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா போயிடுச்சு. பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள், இப்போ இது எல்லாமே நமக்கும் ஒரு படிப்பினைகள் அங்கே கொடுக்குது. இப்போ நம்மும் சபைகளில் பர்பஸாக நம்ம எதுவும் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் தவறு பண்ணணும்னு நினச்சி பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு விளையாட்டு போல் ஏதாவது ஒரு விஷயம் பலவீனத்தில் ஏதாச்சும் பண்ணிடுவோம். ஆனால் அதனுடைய விளைவு பின்னாடி சபைகளில் மிக பயங்கரமாக கூட சில வேலைகளில் அது நடக்கும். பெரிய பிரச்சனைகள், பெரிய பிரிவினைகள் சகோதரர்களுக்கு மத்தியில் சின்னதாக ஏதாவது நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவோம். அது நிமித்தம் மற்ற 2 சகோதரர்களுக்கு இடையில் பல பிரிவினைகள் எல்லாம் சபைகளில் ஆங்காங்கே வரதை நம்ம கவனிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரிவினைகள் எதனால் வருது அப்படின்னா, இந்த ஒரு சம்பவத்தை கொஞ்சம் கவனிக்கும்போது பாருங்கள், ஒரு மார்க்கு ஒரு சின்ன ஒரு சகோதரர் தான், ஒரு சின்ன பையன் பாருங்கள். அதே மாதிரி சபையில் பலவீனமான சகோதரர்கள் மூலமாக இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு அங்கே வாய்ப்பு உண்டு. அதனுடைய விளைவு பெருசாகிறதுக்கு அங்கே வாய்ப்பு உண்டு. அப்போ மூத்த சகோதரர்கள் இதை நம்ம சகோதரர்கள் கொஞ்சம் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஒரு வேளை பலவீனமான சகோதரர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை சீர்தூக்கி பார்த்து அதை முடிவு எடுக்கிற ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே சகோதரர்கள் இருக்கணும் பாருங்கள். அதனால் பின்னாடி பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வருது. ஸோ மார்க்கு இப்போது இந்த ஒரு விஷயத்திலிருந்து, ஊழியத்திலிருந்து அவர் பிரிஞ்சு அங்கே போயிடுறார். ஆனால் பின்னாடி இந்த மார்க்குவை குறித்து பார்த்தோம்னா, இந்த ஒரு ஊழியத்தை முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், பவுல் பர்னபா இவங்க எருசலேமுக்கு போய் இந்த முதல் பிரயாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க போகிறாங்க. போய் புறஜாதிகள் மத்தியில் செஞ்ச அந்த ஊழியத்தை குறித்து அங்கே அப்போஸ்தலர்களுக்கு விளக்கி சொல்கிறாங்க. அப்போ கட்டாயம் இந்த மார்க்கு இதையெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கணும். ஏதோ டக்குன்னு வந்துட்டார், ஆனால் கண்டிப்பாக அவருடைய இருதயத்தில் ரொம்ப ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று வந்திருக்கணும். இன்றைக்கு ஒருவேளை நாமும் இந்த ஒரு மார்க்குவினுடைய மனநிலைமைக்குள்ளே இருக்கலாம். ஊழியங்கள் நல்லா நம்ம ஆர்வத்தோடு நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பலவீனத்தினால நம்ம விழுந்து போயிடுவோம். மிக பெரிய ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பிலேருந்து விழுந்து அப்படியே சோர்ந்து போன நிலைமையில் இருப்போம் பாருங்கள். இப்போ மார்க்கு அந்த ஒரு நிலைமையில் தான் இருக்கார். எவ்வளோ பெரிய வாய்ப்பை நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். ஒருவேளை நமக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தேவனுடைய அனுமதியில் அங்கே நடக்குது. கட்டாயம் தேவன் அதை நன்மையாக அதை முடிய பண்ணுவார். ஒன்றே நம்மளுடைய இருதயத்தில் உண்மையாக குத்தப்பட்டு நாம் உணரணும். ஐயோ, நான் அந்த இப்படி தேவனுக்குன்னு நான் எதுவும் செய்யாமல் விட்டுட்டேனே, இவ்வளோ பெரிய வாய்ப்பு விட்டுட்டேனே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் விழுந்து போயிட்டேனே அப்படின்னு உண்மையாக இருதயத்தில் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, கட்டாயம் தேவன் அதற்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு நன்மையாக அங்கே முடிய பண்ணுவார். பாருங்கள், இதை ஒரு வசனத்தில் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் பாருங்கள், கடைசியாக சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, ஒரு நன்மைக்கு ஏதுவாக அங்கே நடக்க முடிய பண்ணுவார். பாருங்கள், இந்த மார்க் விஷயத்தில் அதே தான் பாருங்கள். பெரிய வாய்ப்பு விட்டுட்டார், ஆனாலும் அவர் இருதயத்தில் குத்தப்படுறார். பின்னாட்களில் அவர் பயங்கரமாக அங்கே ஊழியம் செய்கிறார். பாருங்கள், கடைசியாக அவர் பார்த்தீங்க என்ன நடக்குது அப்படின்னா, எகிப்தில் அவருடைய ஊழியங்கள், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் அவர் கடைசியாக போய் அங்கே ஊழியங்கள் செஞ்சுட்டு அங்கே அவர் மரித்து போகிறார். மரணம்னா சாதாரணமான மரணம் இல்லைங்க, ஒரு ரத்த சாட்சியாக மரிக்கிறார். அவர் மேலே எண்ணெய் ஊற்றி அங்கே தீயை வச்சு கொளுத்திருக்காங்க. தீயை வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் தீ எரிஞ்சோன்னே அணைச்சிடுவாங்க. அணைச்சிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கிறது. ஸோ இப்படி கொடூரமாக டார்ச்சர் பண்ணி அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் தேவன் பாருங்கள், அவ்வளோ பெரிய ரத்த சாட்சியாக மறிக்கிற அளவுக்கு அவர் பயங்கர வைராக்கியமாக ஊழியம் பண்ணியிருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் மகா பெரிய ஒரு ஆசீர்வாதமும் அவருக்கு அங்கே கிடச்சிது. சுவிசேஷ புஸ்தகங்களை நமக்கு தெரியும். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தை இந்த ஒரு ஜான் மார்க் இவர் தான் அங்கே எழுதுகிறார். ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பைபிளில் ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதக்கூடிய ஒரு விஷயத்தையும் அங்கே தேவன் அவருக்கு கொடுக்குறார். ஸோ ஆனால் இந்த ஒரு இடத்துல இவருடைய ஆரம்ப காலத்தில் இவர் ஒரு சின்ன பலவீனத்தில் அவர் பெர்கே பட்டணத்திலிருந்து அவர் ஜெருசலேமுக்கு திரும்பி போயிடுறார். அதற்கப்புறம் பவுலும் பர்னபாவும் அவங்க ஊழியத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். பாருங்கள், இவங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாருங்கள், பெர்கேலிருந்து நேராக மேலே பிசீதியா நாட்டிலுள்ள
அந்தியோகியா பட்டணத்துக்கு வராங்க. பாருங்கள், 2 அந்தியோகியா இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இவர்கள் முதல்ல சபையிலிருந்து அவங்க அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற அந்த சபையில் தான் ஆரம்பிக்கிறாங்க. சிரியன் அந்தியோகியான்னு சொல்லுவாங்க. மேலே ஜெருசலேமுக்கு நேர் மேலே இருக்குது. அப்போது அந்த அந்தியோகியாவில் தான் அவர்கள் சபையில் அங்கே ஊழியம் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் பிரிஞ்சு ஊழியத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது மேலே பாருங்கள், பம்பிலியா தேசம், அடுத்தது பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா பட்டணம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கி நாட்டில் தான் இந்த ஒரு அந்தியோகியா பட்டணங்களெல்லாம் அங்கே இருக்குது. பாருங்கள், மாடர்ன் டர்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பிசிதியன் அந்தியோகியா. ஸோ இங்கே தான் அவர்கள் வந்து அடுத்த ஒரு ஊழியத்தை பண்ணுறதுக்கு அங்கே வராங்க. இங்கே என்ன நடக்குது பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் இவங்கெல்லாம் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் முதல்ல அங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, யூதர்களுடைய ஜெப ஆலயத்திலேருந்து அங்கே சத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அங்கே யூதர்களுக்கு அங்கே சத்தியத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே புறஜாதிகள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்படி தான் அந்த ஒரு ஊழியங்கள் அங்கே போயிட்டு இருக்கு. அப்போது பாருங்கள், இப்போ ஜெபாலயத்தில் அந்தியோகியா பட்டணத்தில் இவங்க இருக்காங்க. அப்போது சகோதரர்கள் வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே அந்த ஜெபாலயத்தில், சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு ஏதாச்சும் புத்தி சொல்ல விரும்பினா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் எந்திரிச்சு அங்கே பேச ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த ஒரு ஜெப ஆலயத்தில் அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, யூதர்கள் இருக்காங்க. இந்த பட்டணத்தில் புறஜாதிகளாக இருந்து யூத மார்க்கத்துக்கு மாறியவர்கள், யூத மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்களும் அங்கே அந்த ஒரு ஜெப ஆலயத்தில் இருக்காங்க. யூதர்கள் இருக்காங்க, புறஜாதிகள் இருக்காங்க, யூத மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஸோ எல்லோரும் இருக்காங்க. இப்போ அப்போஸ்தலன் பவுல் 2 பேருக்கும் அட்ரஸ் பண்ணி பேசுகிறார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். பாருங்கள், இப்போ பாருங்கள், அட்ரஸ் பண்ணி பேசுகிறார். இஸ்ரவேலர்களுக்கு அட்ரஸ் பண்ணுறார். தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே. ஸோ எல்லாருமே இருக்காங்க. அப்போது அட்ரஸ் பண்ணி அங்கே பேசுகிறார். பார்த்திங்கன்னா இது 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் அப்படியே 41ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா ஒரு பெரிய பிரசங்கம் ஒன்று அங்கே இருக்கும். எங்கிருந்து ஆரம்பிப்பார்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி மோசையின் மூலமாக அங்கே அந்த வனாந்திர பிரயாணம் எல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வருவார். அப்படியே சொல்லிகிட்டே வந்து பாருங்கள், 15லேருந்து 41 வரைக்கும் நீங்கள் அதை வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசியாக எங்கே கொண்டு வருவார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அதை குறித்து சொல்லிவிட்டு மேசியாவை அவர்களுக்கு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஒரு சத்தியத்தை அவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு கடைசியாக அந்த சத்தியத்தை சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பையும் அங்கே கொடுப்பார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:41. அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். சத்தியத்தை சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பாருங்கள், அசட்டைக்காரரை பிரமித்து அழிந்து போங்கள் அப்படின்னெல்லாம் வசனங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டதெல்லாம் எடுத்து கோட் பண்ணி காட்டுவார். அந்த மாதிரி நேரிடாதபடிக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிப்போட அந்த ஒரு பிரசங்கத்தை அங்கே முடிப்பார். பாருங்கள், இந்த சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் போகும்போது அந்த ஜனங்கள் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விசேஷமாக அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த புறஜாதி ஜனங்கள் அவங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். பாருங்கள், திருவிழித்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓய்வு நாளிலும் பாருங்கள் என்னென்னா, இதை கேட்டுட்டு அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பவுல்கிட்ட நீங்கள் அடுத்த ஓய்வு நாள்லேயும் எங்களுக்கு இதை குறித்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த புறஜாதியார் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க சத்தியத்தை அங்கே கேட்குறாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்குது, இந்த முதல் வாரம் பிரசங்கம் பண்ணார் இல்லைங்களா, இதனுடைய விளைவு பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். டோட்டல் சிட்டியே உள்ளே வந்துருச்சு. அப்போது பாருங்கள், எல்லாருமே அங்கே சத்தியத்தை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து அங்கே நிற்கிறாங்க. ஒரே ஒரு பிரசங்கம் தான்,
அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மேக்சிமம் கொஞ்சம் குறைய பட்டணம் முழுக்க அங்கே உள்ளே வந்திருக்காங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கமாக அது இருந்திருக்கும். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நம்ம சத்தியத்தை நோட்டீஸ் கொடுக்குறோம், எவ்வளவோ சொன்னாலும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறதுக்கு ஒரு சிலர் தான் வராங்க. அன்னைக்கெல்லாம் பாருங்கள், அப்போ சொன்னாங்க பவுலுடைய அந்த பிரசங்கங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக அங்கே தேவன் அங்கே கிரியை செஞ்சுருக்கார். அப்போது ஒரே ஒரு பிரசங்கத்தில் டோட்டல் சிட்டியே அங்கே உள்ளே வராங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயமா, ஒரு பயங்கரமான விஷயமா அங்கே இருந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இத்தனை ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளே வராங்க, கட்டாயம் அந்த யூதர்கள், ஜெபாலயத்தில் இருந்த அந்த யூதர்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கணும். தேவனை குறித்து, அவருடைய குமாரனை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை பட்டணத்தில் எல்லாருமே வந்திருக்காங்களே, சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த யூதர்கள் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். பாருங்கள், பொறாமையினால் நிறைந்து, பாருங்கள், இதெல்லாம் நம்ம பேசிக்லேயே பார்த்துருப்போம். பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். இந்த இடத்துல தான் பாருங்கள், பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்தில் போகிறோம்னு சொல்லி இந்த இடத்தோட யூதர்களுக்கு என்று இருந்த அந்த ஒரு விசேஷித்த அழைப்பு அங்கே முடியுது. டோட்டலாக புறஜாதிகளுக்கு அந்த ஒரு அழைப்பு அங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ பேசிக்கில் நம்ம இதை பார்த்துருப்போம். பாருங்கள், இந்த பொறாமை அப்படிங்கிற விஷயத்தினால எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை யூதர்கள் இழந்து போயிட்டாங்க. இவங்களுடைய டோட்டல் லாஸே பார்த்திங்கன்னா பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பொறாமை அப்படிங்கிற விஷயம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை எதனால் சிலுவையில் அறைஞ்சாங்க? பிலாத்து ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லைங்களா, ஒரு வசனத்தில், பொறாமையினாலே அவரை காட்டி கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, வசனங்களெல்லாம் நம்ம வாசிச்சிருப்போம். அப்போது இந்த இடத்துலையும் பாருங்கள், ஜனக்கூட்டம் வந்தோடனே பாருங்கள், இப்போ இந்த யூதர்களுக்கெல்லாம் இத்தனை நாளாக நம்மளுடைய மதத்தை குறித்து சொல்கிறோமே, யாரும் கேட்கலையே, திடீர்னு வந்தாங்க, ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணாங்க, டோட்டல் சிட்டியே வருதே அப்படின்னு சந்தோஷப்படாமல் பொறாமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அங்கே போயிடறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குணலட்சணமாக இந்த ஒரு பொறாமை இருக்குது. இந்த பொறாமை அப்படிங்கிற குணலட்சணத்தின் மூலமாக மகா பெரிய வாய்ப்பையே அங்கே இழந்து போகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். நமக்கு அநேக படிப்பினைகள் இந்த பாடத்தில் தேவன் நமக்கு கொடுத்துட்ருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபைகளில் சகோதரர்களுக்கு சகோதரர்கள், ஒரு சகோதரர் நல்லா மேலே வந்தால் மற்ற சகோதரர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அதற்கு மாறாக எனக்கு மேலே இவர் வராரே அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நம்ம அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா வாய்ப்பு இழந்து போயிடும். பாருங்கள், இந்த யூதர்கள் பாருங்கள், இந்த சின்ன அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வளர்த்துனாங்க, பெரிய வாய்ப்பு இழந்துட்டாங்க. நாளைக்கு உயிர் தெளிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தில் பாருங்கள், தாங்க குத்தினை என்னை நோக்கி பார்த்து புலம்புவாங்கன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புலம்ப போகிறாங்க ரியலைஸ் பண்ணும்போது. ஆனால் இப்போ நமக்கு இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, பொறாமை அப்படிங்கிற குணலட்சணம் டோட்டல் நம்ம அழைப்பையே அது இல்லாமல் பண்ணிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அங்கே இருக்கணும். ஸோ யூதர்கள் அங்கே இந்த ஒரு பொறாமை அப்படிங்கிற குணலட்சணத்துக்குள்ளே வந்துடுறாங்க. புறஜாதிகள் பாருங்கள், சந்தோஷமாக அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஸோ தேவனுடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இப்போ பாருங்கள், அவங்க சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்க, அந்த பட்டணம் முழுக்க அங்கே சத்தியத்துக்குள்ளே வராங்க. வரும்போது இப்போ இவர்கள் பொறாமைப்பட்டாங்க இல்லையா, இவங்க பொறாமையோடு நிறுத்தாமல் அடுத்தது என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள். அதுக்கப்புறம் இவங்க பவுலுக்கும் பர்னபாவுக்கும் விரோதமாக துன்பப்படுத்தி அவர்களை துரத்திடுறாங்க. இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசிகளை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு அடுத்த ஊருக்கு கிளம்புறாங்க. பாருங்கள், அடுத்த ஸ்டேஷன் அந்தியோகியாவிலிருந்து இக்கோனியா அப்படிங்கிற பட்டணத்துக்கு அங்கே வராங்க. இங்கே என்ன நடக்குது பாருங்கள். இக்கோனியா பட்டணத்தில் வழக்கம் போல் இவர்கள் ஜெபாலயத்தில் பிரவேசித்து பாருங்கள், யூதர்கள் கிரேக்கர்கள் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக அங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க. வழக்கம் போல் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு அங்கே பகைமை உண்டாக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் நடக்கக்கூடிய விஷயங்கள். சத்தியத்தின் நிமித்தம் ஒரு குரூப் உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் யூதர்கள் பாருங்கள், விசுவாசிக்காதவர்கள் ஒரு பக்கம் விசுவாசிக்காதவர்களை புறஜாதியாரை எழுப்பிவிட்டு ஒரு பகையை உண்டாக்கி அவங்க
திரும்ப பவுலுக்கு விரோதமாக அங்கே துரத்தி விடுறாங்க. பாருங்கள், அதற்கப்புறம் அடுத்தது பவுல் எங்கே போகிறார் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 6-7. இவர்கள் அதை அறிந்து லிக்கோமோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளில் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். பாருங்கள், அடுத்தது இவர்கள் பாருங்கள் உடனடியாக எங்கே போகிறாங்க அப்படின்னா, பிரச்சனைகள் வந்தோடனே இவர்கள் அடுத்த ஊருக்கு அங்கே போகிறாங்க. லீஸ்திரா அப்படிங்கிற பட்டணத்துக்கு வராங்க. பாருங்கள், இக்கோனியாவிலிருந்து அடுத்தது லீஸ்திரா அப்படிங்கிற பட்டணத்துக்கு வராங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. இங்கே என்ன நடக்குது பாருங்கள், லீஸ்திராவில் ஒரு பிறந்ததுலேருந்தே ஒரு சப்பானியான ஒரு மனுஷன் அங்கே இருக்கார் லீஸ்திராவில் பட்டணத்தில். அப்போது இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறது இவர் கேட்டுட்ருக்கார். இப்போ பவுல் அவரை உற்று பார்க்குறார். உற்று பார்த்து பாருங்கள், அவருக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோടെ சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பாருங்கள், ரொம்ப குதித்தெழுந்து ரொம்ப சந்தோஷமாக அவர் நடந்திருக்கார். அப்போது இந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறாங்க அந்த ஜனங்கள் பார்த்துட்டு, லீஸ்திரா பட்டணத்தில் அந்த ஜனங்கள் பார்த்துட்டு, தேவர்களே நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, மனுஸ்வரூபம் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், லிக்கவோனிய பாஷையில் சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். பாருங்கள், அவர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த கடவுள்கள் அந்த பேரை சொல்லி பவுலையும் பர்னபாவையும் அங்கே சொல்கிறாங்க. சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்களாம் பாருங்கள், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தான். பாருங்க, எருது இதெல்லாம் கொண்டு வந்துட்டு பலி செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு கடவுள் பேரை சொல்லிட்டு இவங்க பலி செலுத்துறதுக்கு அங்கே ரெடி ஆகிட்டாங்க. பார்த்துட்டு பவுலும் பர்னபாவும் பதறிட்டு வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சிட்டு ஓடுறாங்க. கூட்டத்துக்குள்ளே போய், மனுஷரே ஏன் இப்படி பண்ணுறீங்க, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தானே, இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்புங்கன்னு சொல்லிட்டு கதறாங்க. பாருங்கள், இப்போ இந்த ஒரு இடத்துல பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு வஞ்சனைக்குள்ளே பவுலும் பர்னபாவும் மாட்டுவதற்குரிய ஒரு வாய்ப்பு அங்கே உருவாகுது. ஏன்னா பயங்கரமான ஒரு புகழ்ச்சி பாருங்கள், நம்மளுடைய மாம்சம் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு உணர்வு அந்த புகழ்ச்சி அப்படிங்கிறது. யாராவது நம்மளை புகழ்ந்தால் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போது இந்த ஒரு புகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே, ஒரு வஞ்சகத்துக்குள்ளே பவுலும் பர்னபாவும் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. புகழ்ச்சின்னா பாருங்கள், அவங்களை கடவுள் ரேஞ்சுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ பாருங்கள், பவுலும் பர்னபாவும் தங்களை கம்ப்ளீட்டாக தாழ்த்தி வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அங்கே ஓடுறாங்க. நமக்கு தெரியும், புகழ்ச்சிக்கும் கனத்துக்கும் உரியவர் பிதாவாகிய தேவன் ஒருவர் தான். ஆண்டவர் கூட நல்ல போதகரேன்னு சொல்லும்போது அங்கே கடிந்து கொள்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நமக்கான படிப்பினைகள் பாருங்கள், இப்போ இதே ஒரு புகழ்ச்சி தான் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சகமாக நமக்கு முன்னாடி அங்கே வரும். பல சூழ்நிலைகளில் ஏதாவது சகோதரர்கள் நம்மளை புகழ்ந்து பேச மாட்டாங்களா, சத்தியத்தை நிமித்தம் நாம் ஏதாவது ஒரு பலியின் ஜீவியத்தில் நம்ம பண்ணும்போது அந்த ஒரு புகழ்ச்சியை நம்மளுடைய மாம்சம் அங்கே விரும்பும். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், நல்ல மூத்த சகோதரர்கள், சில பக்குவப்பட்ட சகோதரர்லாம் இதை அவாய்ட் பண்ணுவாங்க. யாராவது சொன்னால் கூட தேவனுக்கே மகிமை பிரதர்ன்ட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதை இருதயத்துக்கு கொண்டு போகவே மாட்டாங்க. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த புகழ்ச்சி பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம் உரியது. ஒருவேளை நமக்கு அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நாம் இருதயத்துக்கு கொண்டு போகாமல் நம்மை நாம் தாழ்த்துறதில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் அங்கே இருக்கணும். ஸோ கஷ்டப்பட்டு இந்த லீஸ்திரா பட்டணத்தை அந்த ஜனங்கிட்டிருந்து பவுலும் பர்னபாவும் தப்பிச்சுட்டு இப்போ அடுத்தது இங்கே தப்பிச்சிட்றாங்க. ஆனால் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், இதில் தப்பிச்சிட்றாங்க, பின்னாடி வேற ஒரு பிரச்சனையில் மாட்டிடுறாங்க. பாருங்கள், இப்போ தப்பிச்சிட்றாங்க. அதற்கப்புறம் என்ன நடக்குது, இந்த யூதர்கள் மறுபடியும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே அங்கே கொண்டு வராங்க. என்ன நடக்குது பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். பாருங்க, இப்போது ஆல்ரெடி அவர் ஊழியம் பண்ணிட்டு இருந்த அந்த பட்டணங்களில் இருந்து இந்த யூதர்கள் பின்னாடியே துரத்திக்கிட்டே வராங்க. அந்தியோகியா இக்கோனியா பட்டணங்களில் இருந்து துரத்திக்கிட்டே வந்து பாருங்கள், இப்போ இன்னும் ஊழியம் செஞ்சுட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பவுலை முதலாவது ஜனங்களை தூண்டி விட்டு எதிர்ப்பு கிளப்பி ஒவ்வொரு பட்டணத்துலேருந்து துரத்தி விட்டுட்டு இருந்தாங்க.
இப்போ அவங்களுடைய கோபம் உச்சகட்டத்தை அடையுது. கல்லெறிகிறாங்க. சுற்றி நின்று பவுலை கல்லெறிஞ்சு அவர் எந்த அளவுக்கு பாருங்கள், அவர் மரித்து போயிட்டார், ஓகே ஆள் முடிஞ்சிருச்சு, உயிர் போயிடுச்சுன்னு நினச்சி அவர் பாடியை இழுத்துட்டு வந்து பட்டணத்துக்கு வெளியில் வீசிட்டு போகிற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயத்துக்குள்ளே அங்கே போயிட்டாங்க. பவுலை அடித்து நொறுக்கி பின்னாடி வெளியே கொண்டு வந்து அங்கே போட்டாங்க. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? எங்கே போனாலும் சோதனை, எங்கே போனாலும் பிரச்சனை. நமக்கெல்லாம் பாருங்கள், ஊழியத்தில் ஏதாவது ஒரு பக்கம் போனோம்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா சோர்ந்து போய் அப்படியே சரி தேவன சித்தமில்ல பிரதர் அப்படின்ட்டு அமைதியாயிரும். ஆனால் போகிற இடமெல்லாம் பிரச்சனை. இந்த இடத்துல அடித்து அவர் மரித்து போன நிலைமையில் தூக்கி வெளியே போட்டு போயிருக்காங்க. பாருங்கள், இதை குறிச்செல்லாம் அவருடைய விஷயங்களை குறித்து சொல்லும்போது பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கலாம். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். பாருங்கள், இன்னும் இந்த அதிகாரமெல்லாம் படித்து பார்த்தோம்னா அவர் பட்ட பாடுகளை குறித்து அங்கே சொல்லியிருப்பார். அப்போது எங்கே போனாலும் சோதனைகள் மத்தியில் அவருடைய ஊழியம் அங்கே இருந்திருக்கு. இன்றைக்கி எல்லாமே பாருங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்போது கிறிஸ்துவை பின்பற்றும் போது எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள சோதனைகள் மத்தியில் அவர் போய் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கார். இப்போ நமக்கும் சோதனைகள், பலவிதமான சோதனைகள் அங்கே அனுமதிக்கப்படுது. பலவிதமான உபத்திரவங்கள் மூலமாக தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். வசனங்கள் தெளிவாக இருக்குது. பாடுகளுக்கு பங்காளிகள். அப்போ இந்த சோதனைகளில் நாம் என்ன விதமான குணலட்சணத்தை காட்டுகிறோம்? பவுல் என்ன காட்டியிருக்கார்? எந்த இடத்துலையும் சோர்ந்து போகலை. மாம்சத்துக்கு தான் சோர்வு வருதே தவிர அவர் இருதயத்தில் தொடர்ந்து அந்த வைராக்கியத்தை விடாமல் அடுத்து அந்த பட்டணங்களுக்குள்ள ஊழியத்தை நோக்கி போயிட்டே இருக்கார். தேவன் பலவிதமான அனுபவங்கள் மூலமாக கொண்டு போயிட்டே இருக்கார். அப்போ எல்லாமே நமக்கு படிப்பனையாகவும் ஒரு பாடமாகவும் அங்கே இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல கல்லால் அடித்து சுற்றி நின்று அடிக்கிறாங்க. அப்போது எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த கல் சுற்றி நின்று அடிக்கும்போது ஒரு கல் தலையில் படும், ஒரு கல் கையில், ஒரு கல் காலில், பாருங்கள் பல இடங்களில் அடிபடும். அப்போது இந்த அடியெல்லாம் வாங்கும்போது அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். ஆனால் விசேஷமாக ஒரு விஷயம் அவருடைய மனசில் தோணியிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த கல்லடி வாங்கும்போது அவருடைய இருதயத்தில் என்ன வந்திருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, முதல்ல ஸ்தேவானை இதே மாதிரி கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அப்போ அந்த ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை கலட்டி பவுலுடைய காலடியில் தான் வச்சுருந்தாங்க. இவர் தலைமையில் தான் அங்கே அடித்து ஸ்தேவானை கொள்கிறாங்க. அப்போ அவர் சத்தியத்தில் இல்லை. இப்போ சத்தியத்துக்குள்ளே வந்து பயங்கரமாக ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கார். கட்டாயம் அது அவருடைய இருதயத்தில் தோன்றி இருக்கும். நினச்சிருப்பார், இப்படித்தானே அந்த சகோதரருக்கு அடிபட்டுச்சு, இப்படித்தானே அந்த சகோதரர் துடிச்சிருப்பார். கண்டிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அவருடைய இருதயத்தில் அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார். பாருங்கள், இப்போ பவுல் தொடர்ந்து அடிக்கிறாங்க. அடித்து கடைசியாக அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரை பட்டணத்துக்கு வெளியில் கொண்டு வந்து அங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல காட்டக்கூடிய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, ஸ்தேவானை தெரியாமல் அவர் அங்கே அடித்து கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் அதே விஷயம் இவருக்கு வரும்போது கண்டிப்பாக அதை அவர் ரியலைஸ் பண்ணிடுவார். இன்றைக்கு நாமும் நம்ம சகோதரர்களோடு நம்ம பழகும்போது பல நேரங்களில் கல்லாலெல்லாம் நம்ம அடிக்க மாட்டோம். ஆனால் சொல்லால், வேறு ஏதாவது ஒரு சம்பவங்கள், ஏதாவது நம்மளுடைய செயல்களால் சகோதரர்களை காயப்படுத்துவது உண்டு. நம்ம தெரியாமல் சில நேரங்களில் செய்வோம். பின்னாடி அதே மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கும் அனுமதிக்கப்படும் போது அதை நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நாம் ரியலைஸ் பண்ணுறோமா, அந்த சகோதரருக்கு நான் இதே மாதிரி பண்ணிட்டேனே, அந்த சகோதரரை நான் காயப்படுத்திட்டேனே அப்படின்னு நாம் இருதயத்தில் உணரக்கூடிய ஒரு இருதயம், ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்கணும். இதெல்லாம் தான் நமக்கு பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள். ஸோ புது சிருஷ்டி எப்போவுமே இந்த ஒரு உணர்வுக்குள்ளே நாம் இருந்து அதை ரியலைஸ் பண்ணி திரும்ப அதை நாம் அந்த சகோதரருக்கு பண்ணாமல் நம்ம கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே அடித்து பட்டணத்துக்கு வெளியில் அங்கே வீசிட்டு போயிடுறாங்க. அப்போது சகோதரர்கள் வந்து சுற்றி நின்று பார்க்குறாங்க. பாருங்கள், சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்கள், மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். ஆள் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ சீசர்கள் வந்து சுற்றி நின்று பார்க்குறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்திரிக்கிறார். அப்போது உயிர் போகிற அளவுக்கான காயங்கள் அவருடைய உடம்பில் இருக்கும். கல்லால் அடிச்சிருக்காங்க, அடித்து அன்கான்ஷியஸ் அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஆனால் கவனிங்க, மறுநாள் அடுத்த நாள்லேயே பாருங்கள், பர்னபாவோட கூட அடுத்த ஊருக்கு அங்கே கிளம்புறார்.
அப்போது என்ன மாதிரியான ஒரு வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே இருந்திருக்கணும்? இன்றைக்கெல்லாம் நம்ம பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு தலைவலி வந்தால் கூட ஆராதனையை கொடுக்கே நம்ம விட்டுறோம். பிரதர் உடம்பு சரியில்லை பிரதர், கொஞ்சம் சிரமமாக இருக்குது பிரதர், நான் யூடியூப்பில் கேட்டுக்கிறேன் பிரதர், அடுத்த வாரம் வந்துடுறேன் பிரதர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கு சகோதரர்கள் பல வேலைகளை நம்ம மாட்டிடுறோம். நான் பாருங்கள், பவுல் பாருங்கள், மரித்து போன நிலைமையில் வெளியே போட்டிருக்காங்க. அடுத்த நாளே கிளம்பி பாருங்கள், ஒரு நாள் கூட அவர் டைம் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கார். ஒரு நாள் கூட உயிர் போகிற நிலைமையில் கூட வேஸ்ட் பண்ணாமல் போகிறார். மிகப்பெரிய ஒரு படிப்பினைகளை அங்கே தேவன் நமக்கு இந்த ஒரு பாடங்களை வச்சுருக்கார். ஸோ அடுத்தது தெர்பை பட்டணத்துக்கு, லீஸ்திராலேருந்து தெர்பை அப்படிங்கிற பட்டணத்துக்கு போகிறாங்க. இங்கேயும் பாருங்கள் பிரசங்கம் பண்ணி அங்கே சில சத்தியங்களெல்லாம் அங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், வாசிக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லீஸ்திரா பட்டணத்தில் மரித்து போன நிலைமையில் அங்கே அடிச்சிட்றாங்க. அதற்கப்புறம் இங்கே தெர்பைக்கு வராங்க. தெர்பையில் ஊழியத்தை பண்ணுறாங்க. ஊழியத்தை பண்ணிவிட்டு இவங்க நேராக இவர்கள் எருசலேமுக்கு போயிருக்கலாம். ஏன்னா அதோட அந்த முடியுது அந்த முதல் சுவிசேஷ பிரயாணம். ஆனால் என்ன நடக்குது பாருங்கள், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து, கவுனிங்க, லீஸ்திராவில் அடி வாங்கிட்டார். அங்கேருந்து அதுக்கப்புறம் அடுத்த நாளே கிளம்பி தெர்பைக்கு வரார். தெர்பையில் அங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இப்போ தெர்பையிலிருந்து கவுனிங்க அந்தியோகியாவுக்கு நேராக ரிட்டன் போயிடலாம். அதோட ஊழியம் முடிஞ்சது ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே போயிடலாம். ஆனால் ஏற்கனவே லீஸ்திராவில் காயப்படுத்தியிருக்காங்க. இக்கோனியா, அந்தியோகியா, இங்கே எல்லாமே அங்கே யூதர்கள் துரத்தி விட்டு தொடர்ந்து வந்து இவரை காயப்படுத்தியிருக்காங்க. எல்லா பக்கம் எதிரிகள் அங்கே இருக்காங்க. பவுல் திரும்ப மாட்டினார்னா அங்கே கொலை பண்ணிடுவாங்க. அந்த ஒரு கண்டிஷனில் இப்போ பவுல் என்ன பண்ணுறாராம், நேராக அந்தியோகியா போயிருக்கலாம், போகாமல் ரிட்டன் வந்த வழியே போகிறார். பாருங்கள், லீஸ்திரா, இக்கோனியா, அந்தியோகியா, திரும்ப இந்த இடத்துக்கு வரார். ஏன் வராரு பாருங்கள், இவருடைய மனநிலைமை என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ தான் அடி வாங்கிட்டு அங்கே வந்திருக்கார். அடுத்த நாளே கிளம்பி வந்துட்டார். இப்போ இவருடைய இருதயம் அங்கே எப்படி இருந்திருக்கா, இப்படி டக்குன்னு ஒரே நாளில் வந்துட்டோமே, இந்த ஒரு சம்பவம் நடந்த உடனே அங்கே சகோதரர்கள் எப்படி இருப்பாங்களோ, ஒருவேளை சோர்ந்துக்கு இது போயிட்டாங்களோ, பயந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே இருந்திருக்கு. பாருங்கள், அதனால தான் நேராக அந்தியோகியா போகாமல் திரும்ப வந்த வழியிலேயே அவர் ரிட்டன் வரார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஷீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி, பாருங்க, இந்த உபத்திரவங்களை எல்லாம் பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. திரும்ப அதுக்கு தான் வரார், வந்து திடப்படுத்துறார். ஐயோ, என்னோட சகோதரர்கள் அங்கே சோர்ந்து போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த மாதிரி அநேக உபத்திரவங்கள் நமக்கு அனுமதிக்கப்படும். இந்த உபத்திரவங்கள் வழியாக தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அங்கே திடப்படுத்துகிறார். இன்றைக்கும் பாருங்கள், நம்மளுடைய சபைகளையும் சகோதரர்கள் பல நேரங்களில் சோர்ந்து போயிடுறாங்க. அப்போ நாம் ஒருவருக்கொருவர் இந்த மாதிரி நாம் திடப்படுத்துகிறோமா? சகோதரர்கள் பலவிதமான உபத்திரவங்களில் மாட்டுவாங்க. ஒருவருக்கொருவர் நாம் அந்த விஷயங்களில் நாம் அவர்கள் மனதை திடப்படுத்துகிறோமா, ஆறுதல் படுத்துகிறோமா, எல்லாமே நமக்கு படிப்பனையாக இருக்குது. அந்த ஒரு பரிதவிப்பு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த ஒரு பரிதவிப்பு, அவர் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினாரோ அதே மாதிரி அந்த ஒரு பரிதவிப்பு இன்றைக்கு நமக்கும் இருக்கிறதா? நம்மை நாமே நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஒருவேளை இல்லை அப்படின்னா பாருங்கள், பவுலெல்லாம் சகோதரர்கள் சபைகளுக்காக கர்ப்ப வேதனைப்பட்டாங்க. கிறிஸ்து உருவாகும் அளவு அந்த ஒரு கர்ப்ப வேதனை நமக்குள்ளே இருக்கா? உண்மையாக நம்ம இந்த சத்தியத்தில் ஓட்டத்தில் நம்ம ஓடணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு பரிதவிப்பு, கர்ப்ப வேதனை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அங்கே இருக்கும். நம்மை நாமே நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளலாம். ஸோ அதற்கப்புறம் பாருங்கள், ஃபைனலாக அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். ஸோ ஃபைனலாக அந்தியோகியா பட்டணத்துக்கு அவங்க ரிட்டன் அங்கே வந்துடுறாங்க. பாருங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். சீப்புரு தீவிலிருந்து ஆரம்பித்து பாருங்கள், அந்த பரியேசு பாருங்கள், ஒரு ரீகால் பண்ணிடலாம். அங்கேருந்து வராங்க, அங்கே பரியேஸ் அப்படிங்கிற மாய வித்தைக்காரன். அதுக்கப்புறம் பெர்கே பட்டணத்துக்கு வராங்க, அந்தியோகியா பட்டணத்துக்கு வராங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு பிரசங்கம் ஒன்று அங்கே நடக்குது. பாருங்கள், கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் அங்கே எல்லாம் கூடி வராங்க. இக்கோனியா பட்டணத்துக்கு வராங்க. அப்புறம் அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. அதற்கப்புறம் அந்த எதிர்ப்புனால் லீஸ்திரா பட்டணத்துக்கு வராங்க. அங்கே பாருங்கள், அங்கே மிகப்பெரிய ஒரு வஞ்சனைக்குள்ளே, ஒரு புகழ்ச்சிக்குள்ளே மாட்டுறாங்க. கல்லால் அடித்து அங்கே கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதற்கப்புறம் தெர்பைக்கு வந்து சகோதரர்கள் சோர்ந்து போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்தியோகியாவுக்கு நேராக போகாமல் திரும்ப வந்த வழியே வந்து சகோதரர்களை திடப்படுத்திட்டு
படாத பாடுபட்டு பலவிதமான சோதனைகள் அனுபவங்களை வாங்கிட்டு சபைக்கு அந்தியோகியா பட்டணத்துக்கு வராங்க. இங்கே வந்தால் அதை விட பெரிய பிரச்சனை சபையில் அங்கே இருக்குது. பதறாங்க. இங்கே வந்த சபையில் அதை விட பெரிய பிரச்சனை ஒன்று இங்கே சபையில் ஓடிட்டுருக்கு. என்ன பிரச்சனை பாருங்கள். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அதற்கப்புறம் பவுல் எங்கே போகிறார் அப்படின்னா நேராக அந்தியோகியாவிலிருந்து அதுக்கப்புறம் ஜெருசலேம் போகிறாங்க. போய் அங்கே அப்போஸ்தலர்கள்கிட்ட அங்கே அந்த பிரச்சனைகளை குறித்து பேசி இந்த ஊழியங்களை குறித்தெல்லாம் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத குறித்தும் அந்த பிரச்சனையை எப்படி அவர்கள் சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறித்தும் அதுக்கடுத்தது 2வது மிஷினரி பயணம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அவர்கள் கிளம்புறாங்க. அந்த 2வது மிஷினரி பயணத்தை குறித்தும் அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 4-5 வாரங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்த அந்த பாடங்களை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.